வணக்கம். கடைசி கட்ட தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என்பதை குறித்து பலவிதமான கருத்துக்கள் நிலவுகின்றன. இந்த ஒரு குறிப்பிட்ட காணொளி என்பது என்னுடைய கருத்து அல்ல. அடிப்படையில் நான் கடந்த சில நாட்களாக கவனித்து கொண்டிருக்கக்கூடிய பலவிதமான செய்திகள், கருத்துக்களை இங்கு தொகுத்து உங்களுக்காக சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். அதை குறித்து என்னுடைய ஒரு சிறிய கருத்தும் இதனுடைய முடிவில் நான் சொல்ல விரும்புகிறேன். முதல் விஷயம், நான் கவனிப்பது ஒரு இரண்டு விதமான அலைகள் உள்ளதாக சொல்லுகிறார்கள். ஒரு அலை என்பது மோடியின் புகழ் இன்னும் மறையவில்லை, அவர் நிச்சயமாக தன்னந்தனியாக பாஜகவை வெல்ல வைப்பார் என்கிற ஒரு அலை. அது அப்படி ஒரு பேச்சு நிலவுகிறது. இன்னொன்று, 300க்கும் அதிகமான இடங்களை காங்கிரஸ் கூட்டணி, இந்தியா கூட்டணி வெல்லும் என்கிறது இன்னொரு விதமான அலை குறித்த ஒரு பேச்சு. இந்த இரண்டில் எது நிஜமாக போகிறது என்று கேட்டீர்கள் என்றால், எனக்கு இரண்டாவது கணிப்பு நிஜமாவதற்கான சாத்தியம் உள்ளது. அதுவே இந்தியாவுக்கு ஆரோக்கியமானது என்று நினைக்கிறேன். இது ஒரு பக்கம் இருக்க, என்னை மிகவும் கவர்ந்த, என்னை மிகவும் ஈர்த்த ஒரு கேள்வி என்பது, ஏன் இவ்வளவு கடுமையான ஒரு எதிர்ப்பு மோடியின் முன்னாள் ஆதரவாளர்களிடமிருந்து வருகிறது என்பதுதான். மோடியை இப்போது மிக அதிகமாக எதிர்ப்பவர்களும் விமர்சிப்பவர்களும், ஏற்கனவே இதை பற்றி ஒரு பதிவு எழுதியிருக்கிறேன், அவர்கள் ஒரு விதத்தில் ஆர்எஸ்எஸ்ஐ ஆதரிப்பவர்களாக இருக்கிறார்கள். இப்போ இதை பற்றி மேலும் ஆராயும் போது, அண்மையில் ஜேபி நட்டா அவர் விட்ட ஒரு கருத்து, அவர் சொன்ன ஒரு கருத்து, அது பரவலான ஒரு கவனத்தை ஏற்படுத்தியது. என்னவென்றால், அந்த கருத்தின்படி பாஜக இப்போது ஆர்எஸ்எஸ்ஐ நம்பி இல்லை, ஒரு தேர்தல் வெல்வதற்கான அனைத்து விதமான சாத்தியங்களையும், ஒரு உள்கட்டமைப்பு வசதிகளையும் தொண்டர்களையும் அந்த கட்சி பெற்றிருக்கிறது. முன்பு இருந்ததை போல அது ஆர்எஸ்எஸ்ஐ நம்பி இல்லை, ஆர்எஸ்எஸ்ஸின் தொண்டர்களையும் ஒரு கட்டமைப்பையும் நம்பி இல்லை என்று நட்டா சொல்லுகிறார். நட்டா ஏன் இந்த கருத்தை சொல்கிறார் என்று பார்த்தோம் என்றால், அதற்கு முன்பிருந்தே ஆர்எஸ்எஸ்ஸிற்கு அடிப்படையில் இந்த ஆட்சியில் தலைமை மீது ஒரு பெரிய அதிருப்தி இருக்கிறது என்கிற ஒரு பேச்சு நிலவுகிறது. இதற்கு வளம் விடுவதை போல ஊபியில், உத்தரப்பிரதேசத்தில் பெரிய அளவில் ஆர்எஸ்எஸோ இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்களோ பிரச்சாரத்தில் ஈடுபடவில்லை, அவர்கள் சற்று அலுப்பாகவும் கோபமாகவும் விருப்பமின்றியும் இருக்கிறார்கள் என்று ஒரு பேச்சு நிலவுகிறது. அங்கு யோகி ஆதித்யநாத்தின் செயல்பாடுகள் கூட சற்று மர்மமாகவே இருக்கிறது. யோகி ஆதித்யநாத்தை அடுத்த பிரதமர் என்று கூட ஒரு கட்டத்தில் முன்பு முன்வைத்தார்கள். அந்த பேச்சு அப்படியே மறைந்து போனது. நான் கூட தில்லிக்கு சென்றிருந்த போது ஆதித்யநாத்தையும் மோடியும் அருகருகே நிற்க வைத்து எடுக்கப்பட்ட படங்களும் இந்த சுவரொட்டிகளும் எங்கும் நிறைந்திருந்தன. அப்போது நான் நினைத்தேன், ஒருவேளை அடுத்த பிரதமராக அவரை முன்வைக்கிறாரோ என்று. ஆனால் அந்த பிம்பம் அப்படியே கரைந்து போனது. இந்த முறை ஆர்எஸ்எஸ்க்கு பெரிய அளவில் ஒரு அடியை கொடுக்க வேண்டும் என்பது பாஜக தலைமையின் முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கிறதோ என்று எனக்கு ஒரு கேள்வி எழுக்கிறது. இது பலரும் இந்த சந்தேகத்தை முன்வைக்கிறார்கள். ஏன் அந்த அடியை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றால், இரண்டு தரப்பிலும் ஒரு பெரிய மோதல் எழுந்திருக்கிறது என்றும், மோடி 2 முறையும் நான் என்னுடைய திறமையால் தான் வென்றேன், என்னுடைய பிம்பத்தினால் தான் வென்றேன், ஆர்எஸ்எஸ்க்கு இதில் இருக்கக்கூடிய பங்கு மிகவும் குறைவானது என்று கருதுவதாகவும், மோடியுடன் சேர்ந்து அமித்ஷாவும் பிறரும் ஒரு குழுவாக அமைந்து ஒட்டுமொத்த பாஜகவையும் தங்களுடைய கட்டுக்குள் வைத்திருப்பதாகவும், இது பாஜகவில் வேறு அணிகள் இருக்கின்றன அல்லவா, சுதந்திரமான வேறு அணிகள் இருக்கும் ஒரு கட்சிக்குள், பல்வேறு விதமான முரண்பாடுகள் கட்சிக்குள் இருக்கும், எல்லோரையும் அரவணைத்து கொண்டு செல்வதுதான் ஒரு நல்ல தலைவரின் தகுதி. ஆனால் சில தலைவர்கள் சர்வாதிகாரிகளாக இருப்பார்கள், ஒட்டுமொத்த கட்சியும் தங்களுடைய கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் நினைப்பார்கள். அப்படி இருக்கும்போது இயல்பாகவே ஒரு மோதல் வரும். அந்த நிலையில் எப்போதெல்லாம் அவர்களுடைய தேர்தலில் அவர்களுடைய புகழ் மங்கி அவர்களுடைய வெற்றி சதவீதம் குறைகிறதோ, அப்போதெல்லாம் எதிர் அணிகள் திரண்டு வந்து அவர்களுக்கு எதிராக வேலை செய்யும். இது அதிமுகவில் நடந்ததை நாம் பார்த்திருக்கோம். குறிப்பாக அதிமுகவில் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அந்த கட்சி என்ன ஆனது என்று பார்த்தோம். ஒரு கடுமையான ஒரு நெருக்கடியை செலுத்தி, அழுத்தத்தை செலுத்தி இவர்களை கட்டுக்குள் வைத்திருக்கும் போது மட்டும்தான் அடங்கியிருப்பார்கள். அப்போதுதான் அந்த சர்வாதிகாரம் சாத்தியப்படும். இப்போது என்ன நடக்கிறது என்றால், முழுக்க ஆட்சியின் போதான செல்வத்தையும் வளத்தையும் உச்சபட்ச அதிகாரத்தையும் மோடி தன் கட்டுக்குள் வைத்திருக்கிறார். இது அவர் பகிர்ந்து அளிக்கவில்லை என்கிற ஒரு வருத்தம் ஒருவேளை கட்சிக்குள் பல அணிகளிடம் இருக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. அண்மையில் ஒரு பேட்டி அல்ல, ஒரு உரையாடல் மிகவும் பிரசித்தமானது, ஒரு காணொளி. அதில் நிர்மலா சீதாராமனிடம் ஒரு விவாதத்தின் போது கேள்வி கேட்கிறார்கள். ஒரு
ஒரு வணிகரை போல் தெரியக்கூடிய ஒருவர் ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த கேள்விக்கு ஒரு வயதானவர் கேள்வி கேட்கிறார். அந்த கேள்வியின் போது, நாங்கள் எங்களுடைய அதிகமான வரிகளை உங்களுக்கு தருகிறோம், எங்கள் எதுவும் திரும்ப கிடைக்கவில்லை, நீங்கள் ஒரு விதமான ஒரு ஒரு மௌனமான பார்ட்னரை போல இருக்கிறீர்கள், நீங்கள் எல்லா விதத்தில் ஒரு ஸ்வெட் பார்ட்னர்னு சொல்லுவாங்க, ஒரு அந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் லாபத்தை மட்டும்தான் இந்த அரசாங்கம் அடைகிறது, லாபத்தை மட்டும் டாக்ஸாக வரியாக பெற்றுக்கொள்கிறது, எங்களுக்கு எந்த லாபமே இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு இடத்தில் நாங்கள் எப்படி முதலீடு செய்வது என்று அவர் கேட்கும்போது, நிர்மலா சீதாராமன் அதற்கு பதில் சொல்லாமல் இதற்கு என்னிடம் பதில் இல்லை என்று சொல்கிறார். இது மிகவும் பிரசித்தமாகிறது இந்த ஒரு காணொலி என்பது. அந்த இடத்தில் வழக்கமாக நிர்மலா சீதாராமன் எதையாவது ஒன்றை இட்டுக்கட்டி சொல்லி சமாளிப்பார். அது பெரும்பாலும் முட்டாள்தனமாக இருந்தாலும் கூட அவர் கவலைப்பட மாட்டார். ஏதாவது சொல்லி ரொம்ப மூர்க்கமாக பேசி தன்னுடைய தரப்பை நிறுவ முயலக்கூடியவர் தான் நிர்மலா சீதாராமன். அவர் ஏன் அங்கே அமைதியாக போகிறார்? ஏன் அவருடைய கணவர் தொடர்ந்து பாஜகவுக்கு எதிராக பேசுவதைப் போல ஒரு ஒரு தோரணை ஏற்படுகிறது? ஏன் அவ்வளவு தீவிரமாக இந்தியா முழுக்கத்தான் பயணிப்பதாகவும் பல இடங்களில் மோடிக்கு எதிராக அவர் செயல்படுவதை போன்ற ஒரு சித்திரத்தை அவர் ஏன் ஏற்படுத்துகிறார்? யாருடைய ஆணையின் கீழ் அவர் செயல்படுகிறார் என்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்கிறது. ஆக ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்கும்போது வெளியே இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வலிமையான தோற்றம் ஒரு பக்கம் இருந்தால், மோடியின் அதிகார ஆளுமை, அவருடைய அதிகார மையத்தின் ஒரு வலிமையான தோற்றம் புறமே இருந்தாலும், உள்ளுக்குள் ஒரு பெரிய ஒரு ஒரு நெருக்கடியும் பதற்றம் அவர்களுக்கு இருக்கிறது என்பது மிகவும் தெளிவாகிறது. இது ஒரு பக்கம். ஆர்எஸ்எஸ்க்கு இவர்கள் அந்த நேரத்தில் நட்டா விடுத்த ஒரு அடிப்படையான ஒரு எச்சரிக்கை அல்லாவிட்டால் ஒரு செய்தி என்னவென்றால், உங்களை நாங்கள் நம்பி இல்லை, நீங்கள் உங்கள் வேலை கருத்தியல் ரீதியான வேலையை பாருங்கள், நாங்கள் எங்கள் வேலையை பார்க்கிறோம் என்று அவர் சொல்ல நினைக்கிறார். இந்த தேர்தலில் கூட ஆர்எஸ்எஸ் ஒரு விதத்தில் இவர்களுக்கு பணியவில்லை என்பதும் உடன்படவில்லை என்பதும், வரக்கூடிய ஆண்டுகளில் தொடர்ச்சியாக மோடியே பிரதமராக நீடிக்க வேண்டும் என்பதை அவர்கள் விரும்பவில்லை என்பதும் அப்பட்டமாக தெரிகிறது. இதை ஒரு விதத்தில் இதை எதிர்த்து தங்களுடைய தரப்பை நிறுவுவதற்காகவும் தங்களுடைய அதிகாரத்தை காட்டுவதற்காகவும் தான் அவர் அப்படி பேசியிருக்கக்கூடிய வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. ஆகையால் இப்போது இருக்கக்கூடிய சூழல் என்னவென்றால், ஒரு பக்கம் எதிர்க்கட்சிகளுடைய அவர்களுக்கு மக்கள் மத்தியில் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரமும் கவனமும் ஒரு பக்கம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் பாஜக வெல்லக்கூடாது என்று பாஜகவினரே அதிகமாக நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. பாஜகவிற்கு முக்கியமான படைகளாக காலாட்படைகளாக செயல்பட்டு வந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு முழுமையாக விலகி போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு விசித்திரமான சூழல். இந்த சூழல் என்பது, நான் திரும்பவும் சொல்கிறேன், இது ஒரு விதமான சுயமாக தன்னுடைய அழிவை இவர்களாகவே உருவாக்கி கொண்டார்கள் என்று பின்னாடி நாம் பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்போதல்ல, நிச்சயமாக ஒரு நாள் தேர்தலுக்கு பிறகு பாஜகவுடைய இந்த வீழ்ச்சியை பற்றி பேசும்போது இவர்கள் நிச்சயமாக இதை பற்றி குறிப்பிடுவார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. அதாவது மிதமிஞ்சிய பிம்ப மோகமும் பணத்தாசையும் அதிகார மோகமும் சர்வாதிகாரத்தன்மையும் இவர்களை ஒரு விதத்தில் கட்சிக்குள்ளே இவர்கள் தனிமைப்படுவதற்கும் கட்சியை உள்ளிருந்து இவர்களை அழிப்பதற்கும் வழிவகை செய்துவிட்டது என்று எதிர்காலத்தில் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சரி, பாஜக தன்னுடைய வீழ்ச்சியை தானே விரும்புமா என்ற கேள்வி எனக்குள் நிச்சயமாக இருந்தது. நீண்ட காலமாக நான் இதை பற்றி யோசித்துக் கொண்டே இருந்தேன். எப்போதெல்லாம் இந்த பரக்கல பிரபாகரின் அவருடைய பேச்சுக்களை கேட்கிறோனோ, எப்போதெல்லாம் இந்த முன்னாள் ஆர்எஸ்எஸ் காரர்களின் முன்னாள் பாஜக ஆதரவாளர்களின் இப்போதைய விமர்சனத்தை நான் பார்க்கிறேனோ, அப்போதெல்லாம் இந்த கேள்வி எனக்கு இருந்து கொண்டிருந்தது. என்னுடைய அனுமானம் என்பது, வரக்கூடிய தேர்தலில் நடந்து முடியக்கூடிய இந்த தேர்தலின் வரக்கூடிய முடிவுகள் போது ஒன்று காங்கிரஸ் பெரிய வெற்றியை பெறும், காங்கிரஸ் கூட்டணி. அல்லாவிடில் பாஜக கூட்டணியும் காங்கிரஸ் கூட்டணியும் மிகவும் பக்கத்தில் நெருக்கமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று, இவர்கள் மிகவும் அதிகமாக பணத்தை செலவு செய்து அதிகமான ஆட்களை வாங்கி, அதாவது எம்பிக்களை விலை கொடுத்து வாங்கி பல சமரசங்களை செய்து எப்படியாவது ஆட்சி அமைக்க முயற்சி செய்வார்கள். அது ஒன்று வெற்றி பெறும், அல்லாவிட்டால் அதுவும் முறியடிக்கப்படும். இல்லாவிட்டால் அவர்கள் ஒருவேளை இந்த கணிப்புகள் எல்லாம் தவறாக போய் இவர்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. எப்படியோ இவர்கள் வெற்றி அடையும் பட்சத்தில் மட்டும்தான் மோடியால் இந்த கட்சியை தன் வசப்படுத்தி மேலும் தன்னுடைய அதிகாரத்தை நிறுவி முழுமையாக பாஜகவை தன்னுடைய குடும்ப கட்சியாக உருமாற்ற வர முடியும். அது எப்போது சாத்தியப்படாமல் போகும் என்றால், ஒன்று, அவர் மிகவும் பலவீனமான ஒரு இடத்தில் போய் மாட்டிக்கொண்டு பிற கூட்டணி கட்சிகளுடைய உதவியினால் மட்டுமே ஒரு பலவீனமான அரசை அவர் அமைக்கும் நிலைமை வந்தாலோ, அல்லாவிடில் முழுமையாக அவருடைய கட்சியும் கூட்டணியும் தோற்கடிக்கப்பட்டு
அவர் எதிர்க்கட்சியாக மாறக்கூடிய நிலைமை ஏற்பட்டாலோ நிச்சயமாக 2 விஷயங்கள் நடக்கும். ஒன்று, அவருக்கு எதிரான ஊழல் வழக்குகள் தட்டி எழுப்பப்படும். அந்த ஊழல் வழக்குகள் எழுப்பப்பட்டு அவருடைய பிம்பம் சரியும் போது அதை அதிகமாக பயன்படுத்தக்கூடியவர்கள், பயன்படுத்தி கொண்டு அவரை கட்சியிலிருந்து வெளியேற்ற முயலக்கூடியவர்கள் ஆர்எஸ்எஸ் காரர்களும் சக பாஜக அணியினருமாக இருப்பார்கள் என்பது என்னுடைய கணிப்பு. ஆகையால் இது ரொம்ப நினைக்கவே ஒரு விதத்தில் ரொம்ப கொடூரமாகத்தான் இருக்கிறது. ஒரு மகத்தான தலைவராக தன்னை காட்டிக்கொண்டு அவருடைய வீழ்ச்சி என்பது ஒரு யானையின் வீழ்ச்சியை போல் இருக்கிறது. யானை விழுந்து எழுந்து நடக்க முடியாமல் சிரமப்பட்டு அதனுடைய உடலை மெல்ல மெல்ல பல பிராணிகளும் பூச்சிகளும் சாப்பிடுவதை போன்ற ஒரு நிலைமை தான் ஒருவேளை எதிர்காலத்தில் இவருக்கு வரக்கூடிய சாத்தியம் இருக்கிறது. அப்படி நடக்கும் பட்சத்தில் பாஜகவுடைய திட்டம் என்பது ஒருவேளை அடுத்து அமையக்கூடிய ஆட்சி என்பது அதனுடைய கூட்டணி கட்சிகளை முழுக்க நம்பி இருக்கும் பட்சத்தில் ஒருவேளை அது எதிர்காலத்தில் விரைவில் நிலைகுலைந்து விட்டால் தான் மீண்டும் ஆட்சிக்கு வரலாம் என்று அவர்கள் நினைக்கலாம். முழுமையாக இந்த தேர்தலில் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டு மிக குறைவான இடங்களை பெறுகிறார்கள் எனும் பட்சத்தில் அடுத்த தேர்தலில் மற்றொரு தலைமையுடன் மீண்டு வருவது இப்போதைய தேர்தலில் வென்று மோடியிடம் முழுமையாக தங்களுடைய கட்சியையும் தங்களுடைய அமைப்பையும் சரணடைய செய்து தம்மை இழப்பதை விட தோல்வி மேலானது என்கிற இடத்திற்கு இப்போது அவர்கள் வந்துவிட்டார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. இதுவும் மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. இதை நீங்கள் என்னிடம் ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு சொல்லியிருந்தீர்கள் என்றால் நான் அதை நம்பியிருக்கவே மாட்டேன். ஆனால் நாம் கற்பனை பண்ண முடியாத அளவிற்கு இந்த அரசியல் போயிருக்கிறது. மோடியுடைய ஒரு சாம்ராஜ்யம் என்பது ஒரு விதத்தில் தனக்குத்தானே படுகொழியை தோண்டி கொண்டது என்று சொல்ல வேண்டியிருக்கிறது. நன்றி, வணக்கம்.